ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்ம அண்ணா நகர் தொகுதிக்கு கலாய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கோம். இங்க இருக்கிற மக்கள் அவங்கவுங்க தொகுதியோட பிரச்சனைகள் பத்தி என்னென்ன சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எலெக்ஷன்ல நீங்க எந்த கட்சி ஓட் போடுறீங்க? டிஎம்கேவா இல்ல ஏடிஎம்கேவா? ரெண்டுக்குமே போட மாட்டோம். இந்த டைப்பு விஜய் போட்டு பார்க்கலான்னு போடுறோம். இவங்க ரெண்டு பேருமே யாருமே நல்லது செய்யவே இல்லைம்மா. என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே செய்யலாம். புதுசாக ஒருத்தர் வந்தால் கொஞ்சம் நல்லது செய்யலாம்ல. இப்போ இவங்களே மாற்றி இவங்க திமுக வந்து ஒன்றும் பண்ண போகிறது பண்ணலாம். அதனால் விஜய் சொல்கிறத பார்த்தா செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான். அப்படி பார்த்தா சீமான் கூட தான் பல வருஷமா வந்துட்டு தனிச்சு கூட்டணி. அவர்லாம் பண்ண மாட்டாருமா. சும்மா பாய் விடால் தான் விடுவார். அதெல்லாம் வந்து அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்க போடுவாங்க. அவர்லாம் வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் விஜய் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவார் கண்டிப்பாக. அதனால் போடலான் இருக்கும் இந்த டிப். நான் வந்து டிஎம்கே தான் ஓட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டிஎம்கே என் ஃபேமிலியோட ஒரு கட்சி. ஸோ எங்கள் தாத்தாலேருந்து எங்கள் தாத்தா ஃபேமிலியாக பரம்பரையாக வந்தது. ஸோ எனக்கும் அந்த பிளட்டு ஓடுது. ஸோ நான் டிஎம்கே தான் ஓட் பண்ணுவேன். புதுசாக வரவங்களை நம்பி நான் யாருக்கும் ஓட் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் டிஎம்கே பக்கம் தான் ஓட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. விஜய்க்கு தான் டிவிக்கே தான் எந்த மாற்ற கருத்துக்கும் இது. ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு ரொம்ப முன்னணியில் இருக்கிறார். வேற ஒன்றும் கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது யாருக்கும். சான்ஸ் எந்த ஏடிஎம்முக்கோ டிஎம்முக்கோ. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்துக்கிறாரு தளபதி. அவர் விஜய் தான் வருவார் கண்டிப்பாக, அது உறுதி. அது ஏன்னா தமிழ் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கிறாங்க. இப்போ சினிபீட்டில் இருந்தாலும் இப்போ அவர் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றுக்கிறார் மக்கள்கிட்ட. அதுதான் உண்மை. டிஎம்கே தான் எல்லாம் நல்லா செய்துன்னுக்கிறாங்க ஓரளவுக்கு. மற்றவங்க யாருக்கும் அந்தளவுக்கு ஓரளவுக்கு தெரியாது. தெரியாது. விஜய்லாம் வேஸ்ட்டு, சும்மா நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அதனால் திமுக தான் வந்தால் பெஸ்ட்டு. இன்னும் நல்லா செய்வாங்க. இன்னும் நிறைய கேட்டால் நல்லா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமானோட இன்னும் பிரயோஜனம் இல்லைம்மா. அந்த பேச்சு தான், அந்த பேச்சு ஒரு கத்தி பேசுகிறாரு. அதுதான் தவிர மற்றபடி அவர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சீமான் எக்ஸாக்டாக வரும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கட்சியை சொல்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு கட்சியுமே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அப்படி தான் இருக்குது. இப்போ இருக்கிற பப்ளிக்கோட ரியாக்ஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு. இப்போ நானும் ஒன்றா பப்ளிக்காக சொன்னோம் அப்படின்னா லாட் ஆஃப் இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஏதாவது நியூ ஒன் யாராவது வந்து எடுத்து பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் என்னோட சஜஷன். சோஃபார் யார் விஜயா இல்லை நாம் தமிழர் கட்சிங்கிறதுலாம் டிசைட் யோசிக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன மாதிரி அவங்களுக்கும் நம்ம சான்ஸ் கொடுத்துட்றோம். சான்ஸ் கொடுத்து அவங்க எந்த மாதிரி அவங்களும் பண்ண போகிறாங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியல. ஸோ பார்ப்போம். சரி, என்ன கட்சி வரணும்னா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். டிஎம்கே வந்து நல்லா இருக்குன்றேன். ஏன்னா நான் வந்து சிஎம் தொகுதியில் தான் இருக்கேன், குளத்தூரில் தான் இருக்கேன். ஸோ கரெக்டாக ஆனதில்லை, நல்ல ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு ஒரு இதில் தான் டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விஜய் ஃபேன் தான், ஆனால் நான் விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடுறது இல்லை. அட் எண்ட் ஆஃப் த டே யார் வரான்னு யாருக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ லெட்ஸ் சி, டிஎம்கே தான் மோஸ்ட்டாக ஜெயிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் பார்ப்போம் என்ன ஆகுது. ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஆஃப்டர் காங்கிரஸ் 67 காங்கிரஸ் போச்சுமா. The only party support in Tamil Nadu, DMK there. Where no other parties they are capable of running the government. The only government, that's all. விஜய் எல்லாம் அவர் நம்ம அவர் எல்லாச்சும் எனக்கு 70 வயசு ஆகுது. விஜய் இன்னைக்கு வந்து அவரெல்லாம் ஒரு கட்சி அமைச்சா என்ன நடக்குது? அதே மோடியை சப்போர்ட் பண்ண அந்த கட்சி அதானே, வேற என்ன இருக்கு? மோடின்னா வேற என்ன? மோடி எந்த கட்சி தெரியுமில்ல? மோடிக்கு போடுறேன், அவ்வளோதான். அவர் யாரோட எமனோட கூட்டணி வச்சாலும் போடுறேன். ஆக்சுவலாக இப்போ இருக்க ஆட்சி வந்து 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது. தே ஆர் டூயிங் குட். இருந்தாலும் இன்னும் நிறைய எதிர்பார்த்துருக்கோம். அவங்க சொன்ன பல கோரிக்கைகள்லாம் இன்னும் நிறைவேற்றலை எங்களுக்கு. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட்டும் திருப்பி அவங்க சைடே போகலான் இருக்கும். இல்லை அப்படின்னா புதுசாக யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்க தான் ஆசைப்படுவாங்க எல்லாம். எனக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங் இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு இன்னும் பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி என்னுடைய கருத்து. என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பிஜேபி. விஜய்மா புது மாவட்டம் வரணும், அது நல்லது. இல்லை, நாங்கள் டிஎம்கேக்கு தான் போடலான்னு இருக்கோம். ஸோ டிஎம்கே இருக்கிறதால ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கல்வி உதவித்தொகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து ஃப்ரீ பஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, கொடுக்க வாய்ப்பு கம்மி தானே. அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் பப்ளிக்கில் ஒன்றும் எதுவுமே பண்ணலையே. அவர் பாட்டு படம் நடிச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் வந்து எலெக்ஷன் நினைக்கிறேன், என்னை ஜெயிக்க வைங்கன்னா நீ பொது காரியம் ஒன்றுமே பண்ணலையே. இது வரல என்ன பண்ணார்? போன தடவை லாஸ்ட்டாக என்ன பண்ணார்? அவர் அரசியல் வரதுக்காக கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஃபீஸுக்கு காசுலாம் கொடுத்தாரு. இப்போ என்ன கொடுத்தாரு? இப்போ ஒன்றுமே இல்லையே, வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். அவருடைய பணத்துக்கு சேஃப்டிக்காக அரசியல் வந்திருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. பிஜேபியை வந்து முழுக்க எந்த கட்சி எதிர்க்குதோ அந்த கட்சி என்னுடைய வாக்கு வந்து இருக்கும். என்னுடைய வாக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்து வாக்கு கூட அதுக்கு தான் போடுவோம். மதவாத பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊனக்கூடாது, அதுதான் என்னுடைய முதல் கோரிக்கையை. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை நாங்கள் முழுக்க வரவேற்கிறோம். அவர் வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்.
இன்னமும் வந்து அவங்க கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டு காலம் 1 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. சமூக பணியில் இன்னும் வரல. எந்த ஒரு மக்கள் இஷ்யூவோ ஒரு மறியலோ ஒரு போராட்டமோ எதுவுமே பண்ணலை. அவங்க ஆல்வேஸ் வெல்கம், வரவேற்கிறோம். அவரை வரவேற்காத இல்லை, வந்து மக்கள் பணி பண்ணணும். அதுதான் எங்களுடைய ஆசை. நாங்கள் வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போகிறது. புதுசாக வந்து வர மாதிரி வேற மாற்றணும், ரெண்டும் இல்லாமல் வேற மாற்றணும். மாற்றம் வரட்டுமே, புதுசாக வந்து வேற மாதிரி. எல்லாமே இப்போ ரோடு வசதி எல்லா வசதின்னு நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதனால மாற்றம் வந்தால் நல்லதா இருக்கும். மறுபடிக்கும் திமுக வந்தால் நல்லா இருக்கும். விஜய்லாம் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. இப்போதான் கட்சியை இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒன்றும் அவருக்கு வந்து நாளாகணும். மக்கள் களத்தில் இறங்கணும். அவர் சும்மா ஒரு போராட்டம் அது எதுன்னு தான் பண்ணுறாரே தவிர மக்கள்கிட்ட போய் 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 சேரணும். அவர் சீமானு தளிச்சு இருக்காரு. ஆனால் அவருடைய பேச்சு வந்து ஒரு தெளிவான பேச்சு இல்லை. 3ஆம் தர மக்கள் மாதிரி பேசுகிறாங்க. ஒரு தலைவர் எப்படி பேசணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக பேசணும். பொதுவாக அவர் பேசுகிறது வந்து சும்மா ரோட்டில் போகிறவங்க 4ஆம் தர குடிமக்கள் மாதிரி பேசுகிறாரு. அது அவர் அந்த பேச்சை அவர் தெரிஞ்சுக்கிறணும். விஜய் கட்சி எல்லாம் இப்போதான் தொடங்கியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது இன்னும் சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு. யங்ஸ்டர்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க, அது சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். ஏன்னா கூட்டணி வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு. ஆளாளுக்கு பிரிஞ்சு தான் போவாங்க கடைசியில். நாங்கள் எப்போவுமே டிஎம்கேக்கு தான் போடுவோம். எப்போவுமே என்ன ரீசன்னா நாங்கள் தலைமுறையாகவே என் அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் எல்லாருமே டிஎம்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு வர இதில் டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் யாரும் இல்லை. இப்போ ஒரு விஜய் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிக்கு தான் திறந்துருக்காங்க புதுசாக கட்சி. பட் அவங்களுக்கு மேபி ஒரு பர்சன்டேஜ் லார்ஜ் பர்சன்டேஜ் கிடைக்கும். சீமான் மற்றவங்களாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சீட்டு கிடைக்கும். பட் தென் வின் பண்ணுறது என்னமோ அடுத்த எலெக்ஷனில் டிஎம்கே தான். அதுக்கு அடுத்த வாட்டி வேணால் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஎம்கே தான் இப்போதைக்கு இருக்கும் எல்லாரும் மனசுலேயும். இல்லை நம்ம இப்போ வந்து டிவிக்கே தான் இது பண்ணிகிட்ருக்கோம். விஜய் தான். ஆமாம், மிடில் கிளாஸுக்கு மெயினாக மாற்றம் வேணும். இப்போ இருக்க ஜனங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் பணக்காரங்களாக தான் இருக்காங்க. மிடில் கிளாஸ் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே இன்னும் எதுவுமே நடக்கலை சொல்லப்போனால். அதுதான் நேச்சுரல். திமுக வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்கிறப்பல அதிமுக வந்து இன்னும் வந்து பெருசாக இன்னும் ஒரு கொள்கையோ எந்த விதமான இப்போ ஒரு இதே இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பை அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு கொள்கை அவங்கள்ட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் ஏடிஎம்கே ரூல் பார்த்தாச்சு, டிஎம்கே பார்த்தாச்சு, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ அது சப்போர்ட் பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியில் வராது. ஸோ ஏடிஎம்கே மஸ்ட் பி நெசசிட்டி. எந்த கட்சி நல்லது செஞ்சது தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம். எந்த கட்சி டெவலப்மெண்ட் பண்ணிச்சு, எந்த கட்சி தமிழ்நாடு உயரத்துக்கு யார் பாடுபட்டாங்க. அதிமுக ஒரு கட்சியாமா, அது எப்படி துண்டாடுது. கொள்கை கிடையாது, அவனுக்கு பாலிசி கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக தான் இருக்கும். அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, மக்களுக்காக யார் பண்ணுறாங்களோ அந்த கட்சி வரணும். 2020 மு.க. ஸ்டாலின் தான் போடுவோம். அவரும் நல்ல திட்டம்லாம் பண்ணிட்டு தான் வராரு. அதனால் அவருக்கு தான் போடுவோம். நாங்கள் அப்போ இருந்து டிஎம்கே தான் போடுவோம். விஜய் யார் கூட வர்றாரோ அப்புறம் பார்த்துக்குவோம். மக்களுக்கு இதுவரை ஒன்றும் குறை கிடையாது. இனிமேல் குறையில்லாமல் செய்யட்டும். அவங்க எங்கள் ஊரில் நல்லா ரோடு போட்டிருக்காங்க. நல்லா இந்த கார்பரேஷன் வேலைகளுக்கு எல்லாம் க்ளீனாக இருக்குது. எல்லா மக்கள் உரிமை தொகையிலேருந்து எல்லாமே கரெக்டாக வந்து கிடைக்கிது. நான் அப்பத்துலேருந்தே ரெட்டால தான், எம்ஜிஆர் பீரியட்லேருந்து. அது ரெட்டால எங்கே இருக்குதோ அதில் ஓட்டு போடுவேன். விலைவாசியை கட்டுப்படுத்தினா போதும். எல்லா விலையும் அதிகமாக இருக்குது. எதுவும் ஃப்ரீ கொடுக்குறதோ இல்லையோ, விலைவாசி கட்டுப்படுத்தினா போதும். குடி இல்லாமல் இருந்தால் போதும். எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு நகை வேலை இப்போ வசந்து போச்சு. பொண்ணை வச்சுருக்கவங்க நகை வேலை குறைஞ்சா போதும். அது இது ஃப்ரீலாம் கொடுக்க தேவையில்லை. இந்த ட்ரிப்பு டிஎம்க்கு தான் போடும். விஜய் செய்யட்டும், நல்லது செய்யட்டும். விஜய் 4 பேருக்கு நல்லது செய்யட்டும், எங்களுக்கும் செய்யட்டும், நாங்கள் போகிறோம். நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன். அவர் வந்தால் கண்டிப்பாக எதனா ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நாங்கள் விஜய் சாருக்கு தான் ஓட் போடுவோம். நாங்கள் திமுக மு.க. ஸ்டாலின் சார் நல்லா செய்வாருன்னு தான் நாங்கள் எல்லாம் ஓட் போட்டோம். எங்களுக்கு மகளிர் காசு வந்து 2 மாதம் வந்தது. எங்களாம் ஆம்பளை வருமானம் கிடையாது, குடிக்காரன் வீட்டுக்காரன். குடி தான் அவனுக்கு முக்கியம். என் குடும்பத்துக்கு ஒரு 10 ரூபா தரமாட்டான். ஆனால் இவர் மாதம் 1000 ரூபாய் போடுறாரு. சொல்கிறத நம்பி நாங்கள் எல்லாம் செஞ்சோம். எங்களுக்கு எதுவுமே வரல. 2 மாதம் வந்தது, அதோடு எங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் இந்த தடவை நாங்கள் மாற்றி தான் போடுவோம். போட்டால் நாங்கள் விஜய் சாருக்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுவேன். மாற்றி உட்கார வைக்கணும். 2 பேரும் வந்து மாற்றி விளாடுறாங்க. மாற்றி உட்கார வச்சா நல்லது. யார் எவரும் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம்.
அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் அம்மாவை தெய்வமாக நினச்சி அவங்களுக்கு நாங்கள் போட்டோம். அம்மா போன பிறகு ஐயாவுக்கு போட்டோம். யாருக்கே ஸ்டாலினுக்கு இந்த வருஷம் போட்டோம். எங்களுக்கு பிடிக்கல, இப்போ விஜய்க்கு போட போகிறோம். எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஸ்டாலின் தான் வரணும்னு நினைக்கிறோம். யார் வந்தாலும் எல்லாம் அப்படிதான். அவங்களும் வந்துட்டு போட்டோமே. விஜய் வந்துக்கிறாரு. விஜய் அவருக்கு ஏதோ கிடைக்கும் நமக்கு தெரியாது. எங்களோட ஓட்டு எப்பவுமே நாங்கள் உதயசூரியனுக்கு தான். பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஏன் பண்ணல? எல்லாம் நிறைய பண்ணுறாரு. பசங்களுக்கெல்லாம் நிறைய செய்கிறாங்க. எல்லாருக்கும் நிறைய இதுதான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் செய்கிறாங்க, செய்யாத ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்கும் என் ஓட்டு கிடையாது. நான் இது வரைக்கும் போட்டதுல 3மே வந்து நன்னாத்தி அபோவ் தான் போட்டேன். நோட்டாவில் தான் போட்டேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து குளத்தூர் தொகுதியை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. அவர் ஜெயித்த தொகுதியும் உதயநிதி ஸ்டாலின் வந்து சேட்பட் தொகுதியை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி. மற்றபடி வேற யாரும் வந்து முன்னெடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னு தான் என்னோட கணிப்பு. அது வேஸ்ட்டுங்க. அந்த கூட்டணியே வேஸ்ட்டு, பண்ணுறது வேஸ்ட்டாகும். பாஜக தான் வந்து தலைமை மாறினாலும் சரி, அதை இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அது வந்து எழுதி வச்ச விதி மாதிரி நான் ஆட்சி சொல்லுவேன். சதவீதம்னா ஏறும். 10%லேருந்து 12-13% உயர முடியுமே தவிர ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி அவர் லீடர் எப்படி இருக்காங்களோ அவங்க கொள்கை பரப்பு செயலாளர்களே நல்லா செயல்படுறாங்க. லீடரை விட கொள்கை பரப்பு செயலாளர்கள். லீடர் நிறைய லூஸ் ஸ்டாக் விட்டு அதை வந்து மீம்ஸ் ட்ரால்ஸ்ன்னு போயிடுது. டிவிகேல பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவா அரசியலாக எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டுத்துலேயும் ஒரு காலை வச்சுட்டு எந்த காலை எடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு நான் போடக்கூடாதுன்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கும்போது இப்போ யார் ஓட்டு போடுறேன்? போட்டவங்களே எங்களுக்கு என்ன செய்தாங்க? 5 வருஷத்துக்கு ஒருத்தவங்க மாதிரி நாங்கள் ஓட்டு போடுறோம். எங்கள் குடும்பத்தில் 10 ஓட்டு போடுறோம். இவங்க 5 வருஷம் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க 5 வருஷம் இருந்தால் நல்லாயிருக்கும் போடுறோம். இது வரைக்கும் எங்களுக்கு யாராலையும் 10 ரூபா புண்ணியம் இல்லை. 10 ரூபா புண்ணியம் நம்ம தொல்லை கொடுக்காம இருந்தால் பரவாயில்லையே. எல்லா விலைவாசி ஏறுது, எங்களால் குடும்பம் பண்ண முடியல, ஒன்றுமே செய்ய முடியலையே. இப்போ விஜய் மட்டும் எங்களுக்கு வந்து பண்ணிட்டு போகிறாரு. ஏதோ வராரு புதுசாக, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் நாங்கள் ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போம். அவருக்கு அவரையும் உட்கார வச்சு பார்ப்போம் ஒரு 5 வருஷத்துக்கு. அவர் மட்டும் என்ன செய்கிறாரு பார்க்க நாங்கள் அவர் மட்டும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. எங்களால் முடிஞ்சது அந்த ஒரு ஓட்டு தான் போட முடியும். கலைஞருக்கு தான் போட்டேன். கலைஞர் பிள்ளை ஸ்டாலின். இந்த வாட்டி எங்கள் பசங்க சொல்கிறாங்க விஜய்க்கு தான் போடணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த நேரத்துக்கு எப்படி என்னான்னு பார்த்து போடுவோம். ஓட்டு போனால் நான் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து ஏடிஎம்க்கு ஓட்டு போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த கூட்டணி பொறுத்து தான் சொல்ல முடியாது. சொல்ல முடியும். விஜய் கட்சி பெரியவங்க ஓட்டு போராட்டலாம். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கு. நான் எப்பவுமே வந்தது ஜெயலலிதா தான். இல்லை நம்ம இல்லை, எடப்பாடி தான் இருக்காருங்க. சரி வந்தால் வரட்டுன்னு சொல்லி போடுறது. அந்த அவருக்கு அதை போடல, அந்த அம்மாக்கா தான். அது இப்போதைக்கு இருக்கிற இது வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக தான் இருக்குது. ஆனால் சில பல பிரச்சனைகள் இருக்குதே தவிர வேற ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா எடப்பாடி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடந்தது, ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் இருந்தது. ஆனால் சீமானு வந்து அந்த அளவுக்குலாம் பெரிய ஒர்த்து கிடையாது ஒரு விஷயம். இப்போ விஜயோட விஷயம் வந்து வேற. நம்ம இன்னும் அவரை வந்து அறிமுகத்தில் வரல. இன்னும் நம்ம நடிப்போட மட்டும்தான் பார்த்தோமே தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் இவர் வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்தே எல்லாமே இந்த கட்சியோட விஷயத்தில் டிஎம்கே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். அவருக்கு முதல்ல ஒரு உதவி தருணம் அவருக்கு. அவர் வந்து பார்க்கணும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டே நல்லா தாங்க பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து எனக்கு நல்லா இருக்கும் தான் தோணுது. புதுசாக வரவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம், அது அவங்கவுங்க உரிமை தான். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ நான் புதுசாக ட்ரை பண்ணுறத விட இருக்கிறதே நல்லா பண்ணுறவங்களே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நாங்கள் ஏடிஎம்க்கு தான் போடுவோம். ஜெயலலிதா பீரியட்லேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஏடிஎம்க்கு தான் போடுவோம். யார் கூட்டணி வச்சா எங்களுக்கு அவ்வளோ கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்கு நாங்கள் அப்போ எம்ஜிஆர் கட்சியிலேருந்து தான் போடுவோம். நாங்கள் சென்ட்ரலில் இருக்கிறவங்க வந்தால் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சென்ட்ரலில் இருந்து நம்ம டைப்பில் இருந்தோம்னா we will get more benefits for our states. மீண்டும் திமுக வரணும். மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க. பெண்களுக்கு நல்ல சலுகை கொடுக்குறாங்க. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மீண்டும் திமுக ஆட்சி வரணும் 2026. விஜய் எந்த எலெக்ஷன் சந்திச்சாருங்க சொல்லுங்கள். விஜய் எலெக்ஷன் சந்திக்கிட்டான். அவர் வரவானான்னு சொல்ல. தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து உரிமை உண்டு. எலெக்ஷன் நிற்கலாம். ஆனால் நிற்கிட்டான் அவர். மக்கள் யார் வாக்களிக்கலாம் பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? இப்போ இருக்கிறவங்க நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும். அதனால் இந்த இளவரசி பஸ்ஸு, மகளிர் உரிமை தொகை, மற்றபடி எல்லாமே என்ன தேவையோ அதை இந்த தண்ணீர் பிரச்சனை காவாது பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சீமான் இதுக்கு முன்னாடி யாரும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. படையல் மக்கள் கட்சி இவங்களாம் தனிச்சாக இருந்துருக்கிறாங்க. தனிச்சாக இருக்கிறவங்க வர முடியாது, கூட்டணியிலே இருக்கிறவங்க தான் வர முடியும். விஜய் நல்லா பண்ணுறாரு, வரலான்னு நான் ஆசைப்பட்டால் கூட. ஆனால் ஒரு பெரும்பான்மையால் வர முடியாது. ஆனால் ஓரளவுக்கு சீட்டு வாங்கலாம். இது வரைக்கும் நான் டிஎம்க்கு தான் போட்டேன். இனிமேல் டிஎம்க்கு போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏடிஎம்க்கு போட மாட்டேன். அது நல்லா பட்டு துணுச்சு.
போட்டால் விஜய்க்கு போடுவேன். எந்த ஆட்சி வந்தாலும் யாருக்கும் ஒன்றும் மக்களுக்கு பொதுமக்களுக்கோ யாருக்குமே எதுவுமே நல்லது செய்யறதில்ல. இங்கே எங்கள் ஸ்ட்ரீட்டெல்லாம் பாருங்கள், காவாலாம் இருக்காங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே இருக்காங்க, 2 கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க. இந்த கட்சி இருக்குது, அந்த கட்சி இருக்குது, இளைஞர் கட்சி இருக்குது, அந்த கட்சி இந்த கட்சி, ஏதோ யாருக்கும் ஒன்றும் செய்கிறதில்ல. அவங்கவுங்க ரிலேஷனு, அவங்கவுங்க சொந்தக்காரங்க, அவங்கவுங்க ஆளுங்க, அவ்வளோதான். மக்கள் எப்படி போனால் என்ன, எப்படி வந்தா என்ன, எப்படி நடந்தா என்ன, அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. விஜய் சொன்னால் அவரு மீடியா ஃபீல்டு, அவர் வந்து எப்படி நடிகர் அந்த ஃபீல்டில் இருந்தார், அவருக்கெல்லாம் இன்னும் அனுபவம் பத்தாது. ஸோ அவர் கூட இருக்கிறவங்கள அவருக்கு சதி பண்ணுறாங்கன்றதே அவருக்கே தெரியல. அவர் தெரியாத ஏதோ இந்த சினிமாவில் சும்மா 4 இது நடிச்சிட்டு இது பண்ணுற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இந்த ஃபீல்டுக்கெல்லாம் வரணுன்னா நிறைய அனுபவம் இருக்கணும், இந்த தந்திரங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அந்த தந்திரங்கள்லாம் அவருக்கு இன்னும் எதுவுமே தெரியல, அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் வாயி பந்தா அதை காட்டின்னு இருந்தால் எங்கேருந்து வர முடியும்? பந்தா இருந்தால் நம்மக்குள்ளே தான் இருக்கணும், மற்றவங்க கிட்டலாம் காட்டக்கூடாதுல்ல. பொதுமக்கள் கிட்ட அதெல்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது இல்லையா? வாய் வச்சுருந்தா பழைக்க முடியுமா? முடியாது. அதனால் அதுவும் வேலைக்கு ஆகாது, வேஸ்ட்டு. திமுகவுக்கு தான் போடுவோம். ஆமாம், இதுதான் மக்களுக்கான ஆட்சி மாதிரி எனக்கு தெரியுது. மற்றதெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறது வந்து மக்களுக்கான ஆட்சி மாதிரி தெரியல. அதனால் திமுக தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கிறது இன்னும் எனக்கு தெரியல, அது போக போக தான் தெரியும். அவருடைய பேச்சு வந்து முன்னுக்கு பின் முரண்பாக இருக்குது. அது பிஜேபியோட கூட்டணி வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் வந்து திமுகவுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டுருக்கோம். ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் புதுசாக தான் நல்லா இருக்குன்னு தோணுது. ஒரு 2 பேர் சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும், புதுசாக ஒரு வரவேற்பு நல்லா இருக்கும். தலைவர் இளைய தளபதி விஜய் வந்தால் நாட்டுக்கு நல்லா இருக்கும், அவரை எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு மாற்று கட்சி ஏற்படும். ஏன்னா திமுக வருது, திமுக விட்டு அதிமுக வருது, 2 கட்சியும் மாறி மாறி வர்றதுனால எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. இளைய தளபதி விஜய் ஒரு தமிழக முதல்வரை வந்தால் தமிழ்நாடு ஒரு நல்லாட்சி பெறும், ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு என்னுடைய கருத்து. டிஎம்கே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ, அதனால் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும். டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்டாலின் இப்போ ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் இப்போ அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணுங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும் அவர்லாம். இப்போ ஸ்டாலின்னா வெல் ட்ரெயின்டு, அதாவது அவர் ஆன்செஸ்டர்லி அவங்க அப்பா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் அவர் வெல் ட்ரெயின்ட் ஆகிட்டாருன்னா விஜய் வரதை பற்றி எங்களுக்கு இன்னும் இது கிடையாது. இப்போதைக்கு இவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் இவரே வந்தால் தான் நல்லாயிருக்கும். இவருக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணுங்க. பிஜேபி ஆட்சி தான் வரணும், அதான் நாடு நல்லா இருக்கும். தமிழ்நாடும் இந்தியாவும் ஒரே மாதிரி வரணும்னா தேசியம்தான் முக்கியம். தனித்தமிழ்நாடுங்கிறதுக்கே வேலை கிடையாது. இந்தியாவோடு சேர்ந்தது தான் தமிழ்நாடும். அதனால் தமிழ்நாட்டுக்கும் பிஜேபி ஆட்சி இருந்தால் தான் இந்தியா முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். அது நல்லது தான், அதனால தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும். நான் இவ்வளோ நாளாக ஏடிஎம்கே போட்டிருந்தேன், இப்போ விஜய்க்கு போகலான் இருக்கேன். ஸோ புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நான் வந்து பாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து நம்ம டிஎம்கே தான். ஏன்னா வந்து நம்ம தளபதி வந்து நம்ம ரொம்ப பிடிச்ச கை. ஆப்போசிட் கையாக வந்து டிவிக்கே வர சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவர் தனித்து இயங்கணும். கூட்டணி வச்சாருன்னா வரது சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் ஃபிலிம் டிவிஷனில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து சினிமா டைலாக் மாதிரி எதுவுமே பேசிட்டு அது மாதிரிலாம் போனால் இதாகுது. அந்த அரசியலில் இறங்கி மக்களுக்கு இறங்கி பணி செய்யணும். சும்மா பேசுறதோ அங்கே மீட்டிங் போட்டு மாநாடு போட்டு அதோட போகக்கூடாது. எந்த கட்சி வந்தாலும் நம்மளை ஏமாற்ற தான் போகுது. நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு. அதனால் வந்து காமராஜருக்கு அப்புறம் நல்லது செஞ்சு நினச்சா ஒரே ஆள் வந்து நம்ம விஜயகாந்த் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இப்போ யாருமே நல்லது செய்யறதுக்குன்னே வரல. அவங்கவுங்களுக்கு சீட்டு அவங்கவுங்க கஜனாவை நிரப்பதுக்கு மட்டும் தான் வருவாங்க. இதுபோல் ஏழை மக்கள் எங்களை போல ஆளுங்களுக்கு அரசாங்கம் சரியான உதவி செய்யலை. அவனுக்கு பெரிய கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் நல்ல வசதி செய்கிறாங்க. எடப்பாடி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் அவர் வந்து சைக்கிள் கொடுத்தாரு, ஸ்கூட்ரு கொடுத்தாரு, பெண்களுக்கு திருமண வயதுகளுக்கு தங்கம் கொடுத்தாரு, தாலிக்கு தங்கம் கொடுத்தாரு. அரசாங்கம் வந்து இருந்தால் போகாது, வரியை உயர்த்தி என் வீட்டுக்கு இந்த கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபா வரி கட்டி ஆகணும், கட்ட முடியல. வட்டிக்கு வட்டி போடுறாங்க. அரசாங்கமே எல்லாத்துக்கும் குடிநீருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வரி போடுறாங்க. எங்களை போல் ஆளுங்க எப்படி பழைக்க முடியும் சொல்லு? எங்களுக்கு பழைய திமுக வந்தால், கலைஞர் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் சிலருக்கு அது பிடிக்கல. புது கட்சியெல்லாம் வருது, அதெல்லாம் எதை நம்பி செய்ய முடியும்? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். டிஎம்கே ஆரம்பத்துலேருந்து டிஎம்கே தான் இருக்கிறேன். அவர் வரலாம், தப்பு கிடையாது. விஜயும் வரலாம் கண்டிப்பாக. சீமான்லாம் வேலைக்காகாது, விஜய் வரலாம். விஜய் வந்தால் நல்லா இருக்கும், அவருடைய கட்சி வந்தால் நல்லா இருக்கும். வேறு யார் வந்தாலும்
அவங்க சுயநலத்தை தான் பார்ப்பாங்க. எங்களுக்கு ஏழைக்குன்னு எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்க சுயநலத்தை தான் பார்க்குறாங்க. இல்லாத ஏழைங்களுக்குன்னு எந்த கட்சிக்காரமே உதவி பண்ணுறதே கிடையாது, அந்த அளவுக்கு தான் செய்கிறாங்க. இப்போ வந்துக்கிறவர் மட்டும் என்ன ஏழைங்களுக்கு செய்கிறாரு, இருக்கிறவங்களுக்கு தான் செய்துங்கிறாரு. என்ன ஓரளவுக்கு வந்தால் விஜய் வந்தால் நல்லது நடக்குன்ற நம்பிக்கை. டிஎம்கே தான். அவர் வந்து மக்களுக்கு எதனா ஒரு இஷ்யூன்னு போய் சொன்னால் அடுத்த ஒரு 1 hour இல்லை 1 day தான் அதுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இங்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரும். நெக்ஸ்ட் எலெக்ஷன் சரி, 26 சரி, 31 சரி, டிஎம்கே தான். சீமான் கடைசி வரைக்கும் தனியாக தான் நிற்கணும், எது கூடயும் கூட்டணி வரமாட்டார். தனியாக இருந்து என்ன பண்ண முடியும்? எந்த கட்சியுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல்ன்றது ஒன்று நிற்க போகிறதில்ல. எல்லா ஆட்சியிலுமே ஊழல் நடக்குது. இப்போ ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவை சொல்கிறாங்க, டிஎம்கே வந்து ஏடிஎம்கே சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரோட ஆட்சியில் வந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊழல் பண்ணின்னு தான் இருக்காங்க. அது நாம் தான் மக்கள் தான் பார்த்து முடிவெடுக்கணும், புரியுதுங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டிஎம்கே நல்லபடி தான் போய்கிட்டு இருக்கு. விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அரசியலில் குதிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு எப்படியும் ஒரு 5 வருஷமாவது ட்ரைனிங் அப்போ வேணும். இந்த எலெக்ஷன் சந்திக்கணும், அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் என்னென்னலாம் ஒரு தோல்விக்கான காரணத்தை குறித்து ஆராயணும், மக்கள் பிரச்சனைகள் வந்து சந்தித்து பேசணும். அதுக்கெல்லாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அவர் வருவாருன்ற நான் நம்புகிறேன். பொதுவாக வந்து நல்லதை யார் செய்கிறாங்களோ யார் வந்தாலும் ஓகே. ஏன்னா நாங்கள் பொதுமக்களுடைய நாங்கள் உரிமைனாக்கா கடமை, நாங்கள் ஓட்டு போடணும், அது எங்களுக்கு ஒரு உரிமை. அதுக்கு தகுந்த மாதிரி வரவங்க நல்லபடியாக செஞ்சு ஏழைங்களுக்கு உதவி பண்ணாக்கா போதும். விஜய்ன்னு சொல்கிறவர் வந்து ஒரு ஆக்டர். அவர் வந்து ஆக்டிங்லாம் பண்ணுறாரு, அவரோட ஃபேன் தானா, ஓகே ஃபைன். பட் அரசியல்னு வரும்போது மக்களுக்காக யார் நிஜமாக கரெக்டாக கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறாங்களா? முன்னாடி நம்ம வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் மக்களுக்காக பண்ணுறவங்க யார் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்காக நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபேவரிசம், அது இந்த வாட்டி டிஎம்கே வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி ஏடிஎம்கே, அந்த மாதிரி திருப்பி அந்த மாதிரி வரக்கூடாது. புதுசாக யாராவது வரணும், நல்லா பண்ணுறவங்களா வரணும், நல்லா அதான் மக்களுக்காக ஏதாவது பண்ணுறவங்கள வர்றதுனால கண்டிப்பாக அதுங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். இல்லை, அது மெயினாக வந்து மழை பெய்யும் போது வாட்டர் லாகிங், அப்புறம் வந்து டிராஃபிக் ஜாம், அதாவது வந்து ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஷாப்ஸ் வந்து ரொம்ப என்க்ரோச்மெண்ட்டு, ரோடுக்கு வந்து ஷாப்ஸ்லாம் அப்படியே உள்ளே வந்து ரோடே சைஸ் கம்மியாகுது, ரோடு பெருசாக இருக்குது. அதே மாதிரி கார்ஸ் ஆர் கம்மிங் மோர், காரு என்ன சொல்கிற டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏரியா ஃபுல்லாக ரோடு சரியில்லை, மழை காலம் வடிகாலம் சரியில்லை, மழை பெஞ்சா ஒரு அரை மணி நேரம் மழைக்கே தண்ணி தேங்கி போயிடுது. அதெல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனை இருக்குது. இப்போ புதுசாக வர வாய்ப்பு கொடுப்போம். ரோடு சரியில்லைம்மா, அதை மெயினாக கேட்பேன். ஸோ மெயினாக பசங்கள்லாம் போகிற ரொம்ப இதாக இருக்குது, அதை பற்றி தான் நான் மெயினாக சொல்லுவேன். எங்கள் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக ரோடு வசதி மெயின், அது வந்தாக்கா நல்லாயிருக்கும், அதுதான் வேற ஒன்றும். எங்கள் தொகுதியிலும் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை யாரும் நல்லது செஞ்சதில்லை இது வரைக்கும். எல்லாம் அவங்கவுங்க கட்சிக்காரங்களுக்கு பண்ணுறாங்க, நம்மளுக்குன்னு யார் என்ன பண்ணுறா? இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுறோம், நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை. எல்லா மாநிலத்திலையும் நல்லா பண்ணுறாங்க, ஆந்திராவில். இங்கெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கிறது கிடையாது. எங்கள் தொகுதியில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, ரோடு போடுறது வசதிகள் இருக்க தான் செய்யுது. இந்த ரோடெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். எங்கள் தொகுதியில் ப்ராப்ளம் அப்படின்னா ரோடு போடணும் கொஞ்சம், அதாவது ஸ்பீட் பிரேக்கரும் ரோடுக்கு லைட்டாக கொஞ்சம் உடஞ்சிருக்கு, போடுறாங்க. அது கான்ஸ்டண்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ரோடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க, எல்லா ஏரியாவும் போட்டுக்கிட்டே. இன்னும் சில ஏரியாலாம் கொஞ்சம் இன்டீரியரான ஏரியாலாம் ரோடெலாம் போடணும். அதெல்லாம் போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். Only election time in every city, only election time representative will come, MLA come. But after that disappear. பார்க்க முடியாது. அண்ணா நகர்ல பார்த்தா எவ்வளோ குப்பை இருக்குது, எவ்வளோ டஸ்ட் இருக்குது, டிராஃபிக் ரூல்ஸுக்குள்ள நிறைய ரோட்ல எல்லாம் போடுறாரு, சாப்பாட்டு ஸ்டால் எல்லாம் போடுறாரு. பட் எல்லாம் ஒன்றுமே சரியில்லை. டீசெண்டாக லோக்கலிட்டி இருந்துச்சுன்னா வேர்ஸ்ட் ஆயிடுச்சு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மது விலக்கை அமல்படுத்தணும். மதுங்கிற ஒரு விஷயத்தால் இன்றைக்கி தமிழ்நாடே ரொம்ப மூழ்கி போய் கிடக்கு. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாகனாலும் இருக்கட்டும், மதுவால் இன்ற இளைஞர்கள் வந்து ரொம்ப 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 வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மது விலக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து எந்த கட்சி கொண்டு வந்தாலும் அந்த கட்சியை நான் ஆதரிப்பேன். தொகுதியில் இன்னும் வந்து சில இடங்கள்லாம் இன்னும் சுத்தம் பண்ணணும், தண்ணியெலாம் இன்னும் போகாமல் இருக்குது. இந்த மெட்ரோ ஒன்லாம் கொஞ்சம் நிறைய சுத்தம் பண்ணணும். மெட்ரோ ஒன்லாம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்த மக்கள் இது பண்ணுறாங்க, அது மெட்ரோ ஒன்றை சுத்தம் பண்ணணும். அங்கே ஏன்னு கேட்டால் இந்த மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் அங்கே போய் படுத்துட்டு அங்கேயே சுத்தம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ஒவ்வொரு மெட்ரோவுக்கும் வந்து ஒரு காவல் போலீஸ் பாதுகாப்பு போடலாம். சென்னை முழுக்க இருக்கிற கூவாரெலாம் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அதுவும் முழுக்க அண்ணா நகர்லேருந்து அம்ஜிகரை வரைக்கும் கூவாரை இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்
ரோடு இஷ்யூஸ் வில்லேஜ் சைடு இருக்கிற எங்கள் இதில் இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் சைடில் இருக்கிற வில்லேஜஸ் இந்த ரூரல் ஏரியாலாம் இன்னும் டெவலப் ஆகாம தான் இருக்குது. வெளியில் மட்டும் இப்போ சென்டர் ஆஃப் சிட்டி அப்படின்னா அங்கே மட்டும் டெவலப் பண்ண பார்க்குறாங்க தவிர இன்டீரியர் சைடெலாம் ஒன்றும் பார்க்குறது இல்லை. அதையும் பார்க்கணும், அதையும் கன்சிடர் பண்ணிட்டு இதில் பப்ளிக் வெல்ஃபேர் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணி கொடுக்கணும். சரி பண்ணி கொடுக்குறோன்னா நிறையா சரி பண்ண வேண்டியெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு டிராஃபிக் இது இஷ்யூஸ்லாம் நிறையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி சுட் சால்வ் தட் ப்ராப்ளம் ஒன்லி. தண்ணி வராத பிரச்சனை, பஸ்ஸும் வசதி கிடையாது நாங்கள் இருக்கிற தொகுதியில். அது வந்தால் நல்லாயிருக்கும். கரெக்ட் டைமுக்கு பஸ்ஸு வர மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை. முன்னெல்லாம் கரெக்டாக அந்த 5:30 மணினா 5:30 மணிக்கு பஸ்ஸு வந்துடும். இப்போ 5:30 மணிக்கெலாம் பஸ்ஸே வர்றது கிடையாது. 7 மணி 8 மணி அப்படி வருது. அது வந்தால் நல்லாயிருக்கும். எதுக்கு ஃப்ரீ பஸ்ஸை விட்டதால தானே எங்களுக்குலாம் வரி ஏற்றிட்டேன். வரி ஏற்றவே வேணாமா? எதுக்கு வரி ஏற்றணும்? இருக்கிற வரியை கட்டுவோம். நாங்கள் ட்ரைனேஜ் வரி, மெட்ரோ வாட்டர் வரி, மண் வரி, எல்லா வரியும் ஏற்றிட்டா நாங்கள் எப்படி சமாளிப்போம் சொல்லு? எதுக்கு ஃப்ரீ பஸ்? யார் ஏற்றுறா? ஏன்னா இருக்கப்பட்டவன், ஏன்னா இல்லாதப்பட்டவன் யாரும் ஏறல, இருக்கப்பட்டவன் தான் அங்கே ஏறி போகிறான் ஃப்ரீயாக. எங்களுக்குலாம் அவசரத்துக்கு ஆட்டோவில் தான் ஓடுறோம் மார்க்கெட்டுக்கு. நாங்கள் அதிமுக ஆட்சி தான், நான் இல்லைன்னு சொல்ல. எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்களை காப்பாற்றணும், அவ்வளோதான். மக்கள் ஆட்சியாக தான் இருக்கணும். எங்களை மாதிரி பாமர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அது சொல்லுங்கள். வேறு ஒன்றும் வேணாம். வரி கட்டணும் கஷ்டம். ஒரு நேரத்தில் 1300 ட்ரைனேஜ் வரி கட்டணும், இப்போ 4000 சில்லற கட்டுறேன். நான் என்ன பண்ணுவேன்? வீட்டு வரியா இப்போ 4000, இப்போ 16,000 எப்படி கட்டுவேன்? என்ன மாதிரி ஏழைங்களும் எங்கேருந்து போவாங்க? 40-50 வருஷமாக கட்டின வீட்டை நீங்கள் வரி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறேன். வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது. எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே தேவையில்லை. எதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு சொல்லுங்கள்? தொகுதி மழை பெஞ்சா தண்ணி கடை உள்ளெல்லாம் வந்துடுது. எம்எல்ஏ ஜெயிச்சு என்ன பண்ணுறாங்க? ஒரு மணி நேரம் மழை பெஞ்சுன்னா கடை உள்ள தண்ணி வந்துடுது. எங்கள் தொகுதியில் நடக்கிறதுக்கு மக்களுக்கு வழி நல்லா பண்ணி கொடுத்தா பார்க்க. நீங்களே பார்க்குறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தொகுதி, எவ்வளோ வருஷமாக. எனக்கெல்லாம் 54 வயசு ஆகுது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்ட்ரீட்லாம் இப்படி கிடையாது. மண்ணில் நடந்திருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த முனையை போய் பாருங்கள். இப்போ 4th சீட்லேருந்து 5th சீட்லேருந்து வரோம், நடந்து வர முடியுதா? ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற தலைவர்களே, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே, கவுன்சிலர் யாருமே இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ எதைன்னு சொல்ல முடியும்? நம்ம பொதுமக்கள் எப்படி சொன்னால், நம்ம போனால் நம்ம பின்னாடியே என்ன பண்ணுவாங்களோ அந்த ஃபாலோ பண்ணுவாங்களோ பயந்துட்டு நம்மளாம் வாயை மூடின்னு இருக்கோம். கேட்க முடியுதா? தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க, கேட்க முடியுதா? நம்மளால கேட்க முடியறது கிடையாது. ஸோ அது நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் பார்த்த முகங்களாக இருக்குது நம்மளோட பழங்க. ஏன்னா நான் இங்கே பிறந்து வளர்ந்த பொண்ணு. ஸோ என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்கிறவும் முடியாது. இங்கே ரொம்ப பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது. யாருமே இன்ன வரைக்கும் சால்வ் பண்ணதே கிடையாது. தொகுதி பிரச்சனை வேணாம், நடுத்தர வாழ்க்கைக்கு இது செய்கிறது. ஒரு நாள் உட்காந்துருக்கோம், ரேபிடோ பைக் விட்ருக்காங்க, அதை பேன் பண்ண முடியல அவங்களால. அது பைக் அலோடு கிடையாது. நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். எங்களுக்கு அலோடு இருக்குது. அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஓட்டுறாங்க, பைக்கில் ஓட்டுறாங்க. நாங்கள் சும்மா தான் உட்காந்துக்கிறோம் காலிலேருந்து. இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மழை நீர்லாம் நல்லா சரி பார்த்துட்டாங்க. இந்த மழைக்கு எதிர்பார்க்குறோம். மழை வந்தால் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டாங்க. நல்லா காவாலாம் தூர் வார்ந்துட்டாங்க, நல்லது செய்துக்கிறாங்க. கவுன்சிலர் நல்லா செயல்படுறாரு, எம்எல்ஏவும் நல்லா செயல்படுறாங்க. பிரச்சனை சரி பண்ணிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனி வேலை தான் கேட்போம். வேற ஒன்றும் இல்லைடா, ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை. எல்லாம் பிரச்சனை தான். தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் விலைவாசிலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அது யாருமே கண்டுக்கறல. ஏன் பிஜேபி கூட கண்டுக்கறல. ஓகேங்களா? அதனால் அந்த விலைவாசியை குறைக்கணும். பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த தன்மையெல்லாம் கண்டிப்பாக பொதுமக்கள்கிட்ட இது பண்ணணும். எங்கள் தொகுதியில் இந்த மழைநீர் வடிகள் தான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அதை துரிதமாக அந்த அரசு சீக்கிரம் செயல்படுத்தணும். இந்த ரோடு தான் அங்கங்கே எங்கள் தொகுதியில் போட்டிருக்காங்க. மேடு பள்ளமாக இருக்குது. அது அந்தந்த வார்டு மெம்பர் தான் சரி பண்ண சொல்லணும்.